வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 29ஆம் நாள் 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் செல்வங்கள் இவையெல்லாம் நிறைவதற்கு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய அனுகிரகம் வேண்டும். இந்த இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பெற்றோர்களை பணிந்து வணங்க வேண்டும். யாரெல்லாம் தாய் தந்தையரை பணிந்து வணங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தானம் இறைவன் ஆசி வழங்குவான். அந்த வகையிலே பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதிலும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்தால் எல்லா தோஷங்களும் நீங்கும். இந்த சூரியனுடைய கதிர்கள் உடம்பிலே வருகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் வந்து அணுகாத வண்ணம் காக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. இதையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டதனாலே அதை கண்டு அனுபவித்து நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இப்போ காலையில் சூரிய நமஸ்காரத்தை பார்ப்பது என்பது மிகவும் அருமையாக இருக்கும். அந்த காலையில் நாங்கள் எளிமையாக தான் நான் பார்க்கலாம். 7 மணி 7:30 மணிக்கு காலையில் எழுந்து வெளியில் வந்து பார்த்தா சூரியன் உதிப்பது தெரியாது. உதிக்கின்ற பொழுது இந்த 6 மணியிலிருந்து 6:10 இடையில் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்தால் அந்த உதிக்கின்ற பொழுது அந்த கதிர்கள் செங்கதிர்கள் தோன்றுகின்ற பொழுது அந்த கதிர்கள் நம் உடம்பிலே படுகின்ற பொழுது நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி. நாம் நேற்றைய தினம் இந்த அட்டமத்தி சனியை பற்றி பார்த்தோம். ஜாதக ரீதியாக மட்டும் அட்டமத்தி சனி என்று வருவதில்லை. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் 3 பேராலே இந்த அட்டமத்தி சனி வரும். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் ஆலையேறி போன்ற அயலான் சாலமனை கற்றளிக்கும் மனையாள் இம்மூவர் தம கட்டமத்தி சனி என்றார். நேற்றைய தினம் நாங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு மூத்த பிள்ளை காலையிலுமே நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், முறை பிரார்த்தனை இருக்க வேண்டும். இவ்வாறு நித்திரப்பாயில் பெட்காஃபியை குடிச்சிட்டு மீண்டும் குப்புறப்படுப்பதோ அல்லது கையடக்கு தொலைபேசியில் நோண்டிக்கொண்டிருந்தாலோ அந்த வீட்டுக்கு அது ஒரு அட்டமத்தி சனி ஆகிடுவான். அவ்வாறு இல்லாமல் நல்லபடியாக அந்த பிள்ளைகள் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து சுவாமி அறையிலே விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து வாழ்க்கைக்கு தேவைய பாடங்களை எடுத்து படிக்க வேணும். காலையிலே பல் கலை நூல் கல்லா தலைமகன் என்றார். அடுத்து ஆலை எரி போன்ற அயலான். ஒரு எந்திரசாலையிலே இந்த எந்த நேரமும் அந்த இயந்திரம் இயங்கிக் கொண்டே இருக்கிற பொழுது கடவுட கடவுடான்னு சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும், இரைச்சலாக இருக்கும். எந்த நேரமும் ஒரு இரைச்சல் இருக்கிறது இந்த எந்திரம். இந்த சாலையிலே எந்திர சாலையிலே ஒரு தொழிற்சாலையிலே இந்த எந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போல
அயலவன், பக்கத்திலே வீட்டுக்காரன், முன் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன் எதிராளியாக கோபக்காரனாக இருந்தால் அது ஒரு அட்டமத்து சனியாம். ஆலை எரி போன்ற அயலான். அடுத்து சொன்னார், சாலமனை கற்றளிக்கும் மனையாள். வீட்டிலே மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற கணவனுக்கு மாதம் 35,000 ரூபாய் செலவு வைக்கிற ஒரு மனைவி இருப்பாளாக இருந்தால் அது அட்டமத்து சனியாம். இது நான் சொல்லலை, தாய்மார்கள் என்ன பார்க்கப்படாது. ஔவை சொன்னாள். மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற கணவனுக்கு 20,000 ரூபாய் செலவு வைத்து 5,000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறவளாக இருக்கணுமா மனைவி. 35,000 செலவு வச்சா அது ஒரு அட்டமத்து சனி. சாலமனை கட்டளிக்கும் மனையாள் இம்மூவர்தம கட்டமத்தி சனி என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னாள். எனவே இந்த அட்டமத்தி சனி என்பது ஜாதகத்திலே மட்டுமல்ல, வாழ்விலே நம்மோடு கூட வருகின்ற மூவரினாலே வரும் என்ற நல்ல சிந்தனை நமக்கெல்லாம் வர வேண்டும். வீட்டிலே தாய்மார்கள் நல்லபடியாக அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பு குலைந்து விடாமல் பாதுகாக்கின்ற சிறப்போடு தேவையற்ற செலவுகளை குறைத்து நல்லவற்றுக்கு செலவு செய்து குடும்பத்தை கட்டுப்பாடாக வைத்திருக்கின்ற பொழுது சிறப்பை தரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த உலகத்தினுடைய இறுதி காலம் பற்றி தியானிக்கின்ற பொழுது அழிவுகளும் இறப்புகளும் இந்த மனித சமூகத்தை சந்திக்கின்ற பொழுது உலகம் முடியப் போகுது என்று நாங்கள் நினைக்கின்றோம். தொற்று நோய் இந்த உலகம் பூராக மக்களை தாக்கிய பொழுது இந்த உலகம் எப்படி மீட்கப்படும், இந்த உலகம் அழியப் போகின்றதோ என்று பயந்தார்கள். அல்லது பல இடங்களிலே நிலநடுக்கங்களும் சூறாவளிகளும் இடம்பெறுகின்ற பொழுது, அல்லது யுத்தமும் அனர்த்தங்களும் கூடுகின்ற பொழுது உலகம் அழியப் போகுது என்று மக்கள் பயப்படுவார்கள். ஆனால் அழிவு அல்லது இழப்பு அல்லது இறப்பு என்பது, சாவு என்பது ஒரு துன்ப வலியை தருகின்ற, அந்த துன்பத்தை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கின்றது. மரண பயம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய மரணத்தை நினைக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு நாள் இறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, இந்த இறப்பு எந்த வேளையிலே எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு சிலர் தங்களுடைய இறப்புக்காக ஆயத்தம் செய்து அவர்கள் காத்திருந்து அந்த இறப்பை தழுவிக்கொள்வார்கள், மனமுவந்து தழுவிக்கொள்வார்கள். ஆனால் எல் சல்வடோர் என்று அழைக்கப்படுகின்ற நாட்டிலே ஆர்ச் பிஷப் ரொமேரோ அவருடைய தலைமையிலே பல குருக்கள், துறவியர்கள், கிறிஸ்தவர்கள் நாளும் பொழுதும் கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏழையர்களுக்காக தங்களுடைய குரலை கொடுத்தார்கள். அவர்களை அடக்குமுறையிலே அடிமைப்படுத்தி அவர்களுடைய அந்த குருதியை குடித்தவர்களாக ஏழை மக்களை துன்புறுத்தி லாபம் பெற்றுக்கொண்ட, அல்லது தங்களுடைய பொருளாதார ரீதியாக, தங்களுடைய அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக வளர்க்க விரும்புகின்ற அதிகாரிகளுக்கு இவர்கள் பெரும் சவாலாக இருந்தார்கள். அதனாலே நாளும் பொழுதும் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பேராயரும் அவர் திருப்பலி நிறைவேற்ற என்ற பொழுது அவர் கொல்லப்பட்டார். இவர்களுக்கு தெரியும் தாங்கள் கொல்லப்பட போகின்றார்கள் என்று. ஆனால் சாவுக்கு அவர்கள் துணிந்து தங்களுடைய சமயத்தையும் கிறிஸ்தவ விழுமியங்களையும்
நீதி, நேர்மை, உண்மையை அவர்கள் எடுத்துரைக்க வேண்டுமென்று அவர்கள் தயங்காமல் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படி காலத்திற்கு காலம் ஊர்களிலும் பல்வேறு நாடுகளிலும் வேத கலாபனைகள் இந்த மறைக்காக மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இவ்வாறு உண்மைக்கும் நீதிக்கும் மக்களுடைய விடுதலைக்காகவும் அரசியல் போராட்டங்களிலே பலர் நூற்றுக்கணக்காக பலர் ஒருமித்த விதமாக இறந்தார்கள். இவர்கள் இந்த இறப்பின் இந்த நிலங்கள் எல்லாம் புனித பூமிகளாக நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய குருதியை சிந்தி அவர்கள் உண்மைக்கு, நீதிக்கு, சமாதானத்திற்கு, நல்ல வாழ்வுக்கு, விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள். இத்தகைய இந்த அவர்கள் மனிதர்களுடைய உயர்வான மனிதர்களுடைய தியாகம் அவர்களுக்கு மரண பயம் இருக்கவில்லை என்பதல்ல, சாவை நாங்கள் நம்பிக்கையோடு தழுவிக்கொள்வோம். நாங்கள் எந்த கோட்பாடுகளோடு கொள்கைகளோடு வாழ புறப்படுகின்றோமோ, உயர்வான மதிப்பீடுகளை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோமோ, இந்த ஏழையர்கள் துன்புற்றவர்களுடைய விடுதலைக்காக, நல்வாழ்வுக்காக வாழ விரும்புகின்றோமோ, அந்த உயர்வான மதிப்பீடுகளுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்றார்கள். தியாக உணர்வுதான் மரணத்திற்கு, சாவுக்கு அர்த்தம் கொடுக்கும். அதனாலே சிலர் தங்களுடைய இயற்கையாகவே தங்களுடைய மரணத்தை தழுவினாலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தோம். அடுத்தவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய எதிரிகள், இவர்களுடைய நல்வாழ்வுக்காக என்னை கொடுக்கின்றேன் என்று நாங்கள் வாழ்ந்தால் அந்த சாவு ஒரு தியாக சாவு ஆகும். தியாகத்தின் முன்னிலையிலே சாவு பொருள் பெறுகின்றது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே உலக அழிவை பற்றியோ அல்லது உலகத்தினுடைய உருமாற்றத்தை பற்றியோ அல்லது உலகத்தினுடைய இறுதி நிகழ்வுகளை பற்றியோ நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்ற நாட்களிலே எங்களுடைய வாழ்வு இறப்போடு அழிந்து விடுவதில்லை. இந்த இறப்பையும் கடந்து நாங்கள் வாழ வேண்டுமென்றால் நாங்கள் அனுதினம் மடிய வேண்டும். அனுதினம் நாங்கள் எங்களை கொடுக்க வேண்டும். அனுதினம் நாங்கள் சாவையும் தழுவ வேண்டும். இவ்வாறு எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் கொடுத்தல் தியாகத்தினூடாக மலருகின்ற நிரந்தரமான மகிழ்வை எதிர்நோக்குகின்ற ஒரு வாழ்வாக விடுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அன்பின் நிமித்தம் அர்ப்பணம் செய்து வாழ்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில்
மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.